குட் மார்னிங். நீ கறிவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருங்கோ. இதில் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், மிளகு போட்டு நம்ம வறுத்துங்கோ. சோக்கா ஆரம்பிக்கிறோன்னே பெருங்காயம் போட்டுங்கோ. இந்த மாதிரி சவந்தோன்னே கறிவேப்பிலையை போட்டுங்கோ. 2 நிமிஷம் வதக்கின பின்ன புளி கொஞ்சம் போட்டுங்கோ. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு அடுப்பு அணைச்சிருங்கோ. நல்லா ஆறின பின்ன மிக்சியில் போட்டு இதுலேயே வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்மூத்தாக அரைச்சுங்கோ. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு ஜீரம் போட்டு சவுக்க அரைச்சுங்கோ. உளுத்தம்பருப்பு சவுக்கரோட அரைச்ச விழுது போட்டு நல்லா வதக்கிங்கோ. இந்த மாதிரி கை விடாமல் கட வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி எண்ணெய் கக்கரோட அடுப்பை அணைச்சிடுங்கோ. ஹெல்தி டேஸ்டி கறிவேப்பிலை குழம்பு ரெடி. இது சாத்தோட பெசஞ்சு சாப்பிடலாம், அல்லா இட்லி தோசைக்கு சாப்பிடலாம். பிள்ளை பெற்றவர்களுக்கு இது ரொம்ப நல்லது. மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்கோ. எப்போ வேணால் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிங்க சொல்லுங்கோ. பாய்.